மனசுங்கிறதே மறத்து போயிருந்தது அவளை பார்க்குற வரைக்கும். నాకొక మంచి దారి చూపించు. నేను నీతో చెప్పేది ఆ బోలా శంకరుడి చెవిలో చెప్తావా? ఓం సర్వతీర్థమయాయ నమః. ఓం పుణ్యాయ నమః. ఓం దేవయోనయే నమః. ఓం అయోనిజాయ నమః. ఓం భూమిజాయ నమః. ఓం నిర్గుణాయ నమః. ஓம் ஆதார சக்தியை நமஹ. பிரசாதத்தை கூட வாசலோட வாங்கி தின்னுட்டு போயிடுவேனே தவிர கோயிலுக்குள்ள நான் எட்டி கூட பார்த்ததில்லை. இப்போ அங்கேயே தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எந்த சாமியும் கண்ணில் படல இவளை தவிர. రండమ్మా రండి, అమ్మవారికి పువ్వులు తీసుకెళ్ళండి. అమ్మా నెయ్యి దీపం పెట్టండమ్మా, మీ కుటుంబానికి చాలా మంచిది. రండమ్మా. తిప్పుకుంటూ వెళ్తున్నారు. ஒரு வழியா அந்த அம்மனுடைய பார்வை என் மேல பட்டது. விட்டுருவோமா? பட்டுப்புடவையை பார்த்ததும் பட்டுன்னு விழுந்துருவா. இன்னும் பார்த்தேன், வாசனை பிடிச்சிட்டா போல இருக்கு. நான் சாராயம் ஓட்டுனதுல வாங்கினதுன்னு. నువ్వు అనుకుంటున్నట్టు ఆ అమ్మాయి మామూలు అమ్మాయి కాదు. చీర ఇచ్చి సెర్చేయటానికి ఆ అమ్మవారు ఎంత పవిత్రమో ఈ అమ్మాయి కూడా అంతే పవిత్రమైనది. தாம்பாள தட்டு மாதிரி நெத்தில ஒரு பொட்டு. కాల పూలతో కులిచదమమ్మ పసుపు గౌరమ్మనే ప్రాణముగా నిలిపితే మమ్మ. எனக்குள்ள இருந்த சின்ன புத்தி பெருசா ஏதாவது வாங்கி கொடுத்தா மடங்கிடுவான்னு சொல்லிச்சு. ஒரு பவுன் செய்கூலி சேதாரத்தோட 3388 ரூபாய். இது ஒர்க் அவுட் ஆயிடும். சிரிப்பாலே அடிச்சா, அதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். உழைக்க ஆரம்பிச்ச அந்த ஓவியத்துக்காக. చిలకమ్మా ఇక్కడ రా, కాసేపు కొట్టు చూసుకో, నేను ఇంటి దాకా వెళ్ళేసి వస్తా. సరే. வணக்கம்மா. ఈ వయసులో గాడిద ప్రేమ రెండు అందంగానే కనిపిస్తాయి. மாத்திட்ட நீ என்ன? எனக்குன்னு யாருமே இருந்ததில்லை. நீ நீ இருப்பியா? வசதியா முடியுதோ இல்லையோ கௌரவமா வச்சுக்குவேன். விடிஞ்சதும் தான் பிரச்சனையே வெடிச்சது. குளிக்க போக மாட்டேன்ட்டா. கேட்டா அது காமன் பாத்ரூமு, கதவுல வேற ஓட்ட இருக்கு, பக்கத்து மேன்ஷன்ல இருந்து ஜென்ஸ் எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க, நான் மாட்டேன் பாவான்னு தெலுங்குல அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டுவான், நான் தகரத்தால பாத்ரூமை கட்டினேன். ஆந்திராலேருந்து நேராக ராவுத்தர் வீட்டில் தான் அடைக்கலம். பொம்பளையை வெறும் உடம்பா மட்டுமே பார்த்துட்டு இருந்த எனக்கு சிலக்கமா கூட அந்த இது அந்த அப்படி இருந்தது. எதுக்கு மழுப்பி மஞ்சள் பூசி சொல்லணும்? என் சிலக்கமா கூட படுக்கையில் இருந்தது அந்த ஆந்திராக்காரமா சொன்னாங்கல்ல பவித்திரம்னு, அப்படி இருந்தது. பொக்கிஷமா கிடைச்ச அவளை நல்லபடியா பார்த்துக்கணும்னு எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சேன். நம்மளை எவனும் நம்பலை. லைன் கிடைக்கிறது கூட அல்லாவோட கருணை வேணும் போல் இருக்கு. நீ வேற இப்படி வந்து நிற்கிற. ஒன்று பண்ணு, பேசாமல் என் பொட்டிக்கடை நீ நடத்து. வட்டிக்கு 50,000 ரூபா பணம் வாங்கி சாமாஜெட்டில் வாங்கி போடும். இன்ஷா அல்லா வியாபாரம் லாபத்தோடு இருக்கும்போது வாடகை கொடுத்தா போடும். என் சிலக்கம்மா விளக்கேத்த ஃபௌசியா தீதியை வச்சு கடையை திறந்தேன். வணக்கம் பாய். வணக்கம்பா.
நான் சிலக்கம்மா ஓட்டமும் நடையுமா வர என்ன சிரிப்பு சந்தோஷத்தை பாரு பார்த்துக்கோமா என்னம்மா என்னாச்சு? அற்புதா, நீ எனக்கு பொண்ணா பிறந்த அம்மாடா. நான் எங்க அம்மா கிட்ட குடிச்சது பாலா விஷமான்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலதான் என் வாழ்க்கை பாதி விஷமாவும் மீதி இப்ப நீயாவும் இருக்க. இந்த உலகத்துல யாரை பத்தி எனக்கு கவலை இல்லடா. ஏன் உன்னை தவிர இந்த உலகமே என் கண்ணுக்கு தெரியலடா. இந்த உலகமே என்ன புரிஞ்சுக்கலான்னா கூட பரவாயில்ல. நீ மட்டும் புரிஞ்சிட்டு திரும்பி வந்துட்டேனா நான் செத்தே போனா கூட மறுபடியும் உயிரோட வந்துருவேண்டா. ப்ளீஸ் அற்புதா, I can't miss you டா. Because I love you டா. நீ தானே நான் சொன்னேன். இப்ப நீயே வெறுத்தா என்னடா அர்த்தம்? ப்ளீஸ் டா. ஏய், இந்த வீடியோ எப்படியாவது அவங்க அம்மாட்ட சேர்த்துருக்கா. பொண்டாட்டி வேற பிள்ளை தாச்சியா இருக்கா. நீ பண்ற இந்த சில்லற வியாபாரம் வட்டி கட்ட கூட பத்தாது. பேசாம ஹவாலா பண்ணு. பாய், சிலக்கம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது பாய். தப்பான வழியில சம்பாரிச்சேன்னு தெரிஞ்சா ஏய், நீ சம்பாதிச்சு ஏன் பீவிக்கா கொடுக்க போற? உன் பீவிக்கு தானே கொடுக்க போற? பயமா இருக்கு பாய். நான் இருக்கேன், கவனமா செய்யணும், புரியுதா? ஏ மாலிக், சரக்கு வந்துருச்சு, எடுத்து வை. மச நிக்காத, டைம் ஆகுது, சீக்கிரம் வா. அந்த கடை நந்தது இல்லப்பா. எது வந்தாலும் என்னாண்ட கேள்வியா? ஹவாலானா என்னன்னு எனக்கு புரிப்படுறது லைசன்ஸ் பிரச்சனைனாலதான்னு சிலக்கமாட்ட சொல்லி சமாளிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? பாயி கேஸை சமாளிச்சாரு. வட்டிக்கு பணம் தந்தவனுங்க மிரட்ட ஆரம்பிச்சானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு மறுபடியும் ஆந்திராவுக்கு போயிடலாமான்னு பார்த்தேன். இன்னைக்கு என் சிலக்கம்மாவுக்கு வளகாப்பு. என்னந்து உன் பொண்டாட்டி குருவோட ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஐயோ, என்னடா சொல்ற? அதனாலதான் நேரத்தோட வட்டியை கொடுக்க முடியல. இப்ப நான் வந்துட்டேன். என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே. என் சிலக்கம்மா அம்மனம்மாதான் உட்கார வச்சிருக்க. திருப்பி கட்டல பசங்க டெலிவரி பாத்துடுவாங்க. சாவடிச்சு ஒண்ணு வேணாடா, விட்டுடுங்கடா. அவன் கர்ப்பமா இருக்கானே. வேணாண்ணே. ஐயா, அக்கௌண்ட்டையா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஆமா, வட்டிக்கு பணம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய தப்போ அதே அளவு தப்பு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறது. என்னால முடியலையா. பாவம், அவ செதையில உட்காந்துருக்கிற சீத்தை மாதிரி இருக்கான். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நாளையும் அவங்க பொசுங்கிட்டே இருப்பா. இந்த பாரு, எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நோக்கு இவாளை பார்த்தா வில்லனா தெரியுது. ஆனால் நேக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு நீ தான் வில்லன்னு தோன்றுறது.
நீ போய் சீக்கிரம் பணத்தோட வர்ற வழியை பாரு. ஆனால் உன்னால் மூல செலவு செய்யப்பட்ட ஒரு கூட்டம் இன்னமும் இருக்குது. அதனால் ஜெயிலில் இருக்கும்போதோ ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமேலேயோ உனக்கு பவர் இருக்குது. பவரில் இருக்கவன் பூரா உன்னுடைய அருளுரையை கேட்டுட்ருக்கான். அதானே? டேய், நீ இராணுவத்தோடய வந்தால் கூட என்னுடைய ஒத்த துப்பாக்கியை பதில் சொல்ல முடியாதுடா. இது உன் கையாலையா? உன் கையெல்லாம் நான் சாகவே மாட்டேன். ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். பசியும் பணம் சார்ந்த பிரச்சனையும் தான் என்னை எல்லா வயசுலையும் விரட்டிகிட்டே இருக்கு. தெரிஞ்சவங்க காலில் மட்டும் இல்லாமல் கண்ணில் தெரிகிறவங்க காலிலெல்லாம் விழுந்தேன். ராஜகோபால ஐயர் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருந்ததில் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. மறுபடியும் ராவுத்திட்ட போனேன். அவர் அங்கங்கே புரட்டி ஒரு 7,000 8,000 கொடுத்தாரு. பீட்டர் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தாரு. கிடைச்ச பணத்தை எல்லாம் பாவிக்க காலடியில் குட்டி என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என் சமாதானம் அவளுக்கு தேவைப்பட்டதாகவும் தெரியல. இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே அடிச்சு சாகடிக்காம நான் திரும்பி வந்ததுக்கு காரணமே, நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் சிலக்கம்மா என்ன ஆவா? செஞ்ச பாவத்தையும் சேர்த்து கழுவுறதுக்கு கடைசி வரைக்கும் அவ சிரிப்புக்கு நான் காரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவளுடைய அந்த சிரிப்பு எனக்கு சாவு பயத்தை காட்டுச்சு. అయ్యో బావా, ఏంటిది? నువ్వు ఇంకా దాన్నే తలుచుకుంటున్నావా? నేనే మర్చిపోయాను. ఈరోజు నాకు శ్రీమంతం కదా. ఎక్కడ నా గాజులు? எல்லாம் உடைச்சு போயிடுச்சு. ఆగవుంది కదా. నువ్వు పోయి స్నానం చేసిరా. నేను కిచెన్ ఉప్మాను చేసి పెడతానులే, తిందు కానీ. వెళ్ళు వెళ్ళు, త్వరగా వెళ్ళు వెళ్ళు. இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியறதா? அப்போ தெரியல.
கதவு மூடுற மாதிரி என் கண்ணை மூடிட்டு போயிட்டான். அன்னைக்கு அவ அப்படி பண்ணிக்குவான்னு தெரியாம நான் குளிக்க போனேன். எப்படி பார்த்துட்டு போறா பாருங்க. எதுவுமே தெரியாம நான் குளிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. என் சிலக்கம்மாவை யாருக்கு அப்பா அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. கர்ப்பிணி பொம்பளைங்க, கர்ப்பிணி பொம்பளை பாவம் இல்லையா? நான் சாமியெல்லாம் கும்பிட்டதே இல்லைங்க. என்ன மனுஷனா மாத்தி அவதாங்க எனக்கு சாமியாவே இருந்தா. அங்க பாருங்க. சர்வமும் அடக்கி சவமா ஒரு கூட்டம் அமைதியை தேடி வந்த என் மனசுக்குள்ள மயான ஓலமா ஏகப்பட்ட இறைச்சி. ஏண்டா என் சாமியை கொன்னீங்க? என்ன மாதிரி பிரச்சனைகளோட வர மக்களை தங்களுடைய வசீகர மந்திர வார்த்தைகளால மயக்கி மூளைச்சலவை செஞ்சு கடைசி வரைக்கும் காலடியில மிதியடியாவே வச்சுக்கிறானுங்க. நான் கடவுள்னு நம்பி போன நரகல் இவன். மல்லிகைப்பூ போடுறார்ல இந்த திமிரெடுத்த முண்டை, இந்த திமிரெடுத்த முண்டையாலதான் நம்பி நாசமா போனேன். என் சிலக்கம்மாவுடைய சாவுக்கு காரணமானவங்கள முழுசா கொண்டுட்டு ஜெயிலுக்காவது போயிருக்கலாம். அங்க தப்பிச்சு ஹலோ இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஹலோ அப்படியா? எப்போ? நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆக வேண்டியதை பாருங்க. என்னால் வர முடியாது. அக்காவுக்கு நான் தான் கொள்ளி வைக்கணும். தம்பி வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்ப்பா. 40 வயசுக்கு மேலே அசிங்கமாக பொழப்பு நடத்தணும்னு நாங்கள் நினச்சா கூட முடியாது. ஏதோ ஒரு 4 நாள் சோறு போட்டேங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் என்னை வச்சு காப்பாத்துறியப்பா. அந்த அரவான் தான் உனக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கணும். எனக்கு நீ தான்ப்பா கொள்ளி வைக்கணும். Tuta Mikita Lakuta. Tuta Mikita Lakuta. Tuta Mikita Lakuta.
விதைச்சது எல்லாமே முளைக்கும், பாவம் உட்பட. என் நிழல் கூட என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சது. நான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடி அவ தான் கோயில் கோயிலாக போயிட்டு இருந்தா. எண்ணி பார்த்தா எல்லாமே பணம் தான் இல்லை, அது மிஷின் என்ன கூட. மயிராண்டி இவ்வளோ நாளாக அமுக்கிட்டு இருக்க பணத்தை ஒரு பட்டனை அமுக்கத்தெல்லாம் என்னடா அண்ணே வணக்கண்ணே. நக்கம். வா என்னையா 50 கோடி ரூபாய் வியாபாரங்கிற மொத்த ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க. உட்காரு. ஐயா வணக்கம். வரலாங்களா? இப்படி சூடு. அச்சுக்கா கேட்சப். என்னண்ணே ஒரு பெரிய மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, அதுவும் அந்த இடத்துல? இவர் தான் என் வாழ்க்கையோட சூத்திரதாரி. சூத்திரதாரினா? அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. 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 மூர் மார்க்கெட் பல தடவை சொன்னேன், நீ கண்டுக்கவே இல்லை. சொன்னியே, அது சூப்பர். ஒரு வகையில் என் வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் நீ ஒரு பேட் காரியம் பண்ண. எனக்கு சொந்தமான மேட்டரை நீ கரெக்ட் பண்ணல. கரெக்ட். எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு மேட்டர். இட் டசன்ட் மேட்டர் ஹூ மேட்டர்ஸ் த மேட்டர், தட் இஸ் த மேட்டர். என்னடா எப்படி இவ்வளோ இங்கிலீஷ்னு பார்க்குறியா? பணம் வந்ததுக்கு அப்புறமேல இங்கிலீஷ் நீ ஏன் லக்ஷ்மி ஓ லக்ஷ்மி போன வாரம் இதே இடத்தில் எஃப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா லெஃப்ட்ல போய் ரைட்ல போனா மெயின் ரோடு வரும்னு. அவ அந்த ஜோக்கை ரசிக்கவே இல்லை. கண்ணுல எல்லாம் பயங்கர டியர்ஸ். அப்புறம் என்ன பண்றது, ஒரு 5 lakhsல டிடிஎஸ் பிடிச்சிட்டு 4.5 lakhs அப்படி கொடுத்து அமிச்சேன். இந்த தானா ரூபாவா இருக்கும்போது நான் சில்லறையா இருந்தேன். இப்போ என்கிட்ட இருக்க சில்லறையில ஒண்ணு தானா. ஹலோ அண்ணன் வந்துட்டாரு, எல்லாரும் கரெக்டா காசு கொடுங்க. எவருமா அண்ணனை பத்தி இப்ப நம்ம கல்லா கட்டுறது 1000 லட்சங்கள்ல இல்ல, கோடிகள்ல. காரணம் இந்த எம்எல்ஏ என்ன வச்சிருக்காரு பினாமியா. ஹாய் சிந்து. என்னுடைய மறைப்பொருள் அந்த சிந்து. நான்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போனேன், ஒட்டிக்குது. ஷாப்பிங் போகணும், வண்டியை ரெடி பண்ணு. சந்து கிடைச்சாலே சிந்து பாடுவேன், சிந்துவே கிடைச்சா சிந்தாம அள்ளிட்டு இருக்கேன். அண்ணா வணக்கம். இதோட 20 கோடி கணக்கு. ஆமாண்ணே. டேய், இந்த சினிமாக்காரங்கள திருட்டு பசங்களும் இருப்பானுங்க, அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்காத. அப்புறம் நீ என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரல. ஐயோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். தெரியல, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அரசியல்வாதி க்ளோஸ் பண்ணினா எந்த மயிராண்டியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பேமானிங்க கிட்ட வட்டியோட திருப்பி கொடுக்கலனா தொங்க விட்டுருவானுங்க. இன்னைக்கு என்ன தொங்கல்ல விட்டுட்டு குடும்பத்தோட தொங்கிட்ட அந்த நாய் என்கிட்ட துட்டு கேட்கும் போதே அப்படிதான் கேட்டான். அண்ணா சொல்லு மேன். நீங்க மட்டும் பணம் தரலனா நான் தற்கொலை தானே பண்ணிக்கணும். 2 நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, மானமே போயிடும்ண்ணா. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தே பிரயோஜனம் இல்லைண்ணா. என் ஆனந்த் மேல சத்தியமா திருப்பி கொடுத்துருவேன். யார் அது ஆனந்த்? என் ஒரே பையனா. குழந்தை மேல வர சத்தியம் பண்ற. யோசிக்காதீங்கண்ணா, செய்யுங்கண்ணா. காலத்துக்கும் நன்றியோட இருப்பேண்ணா. ஆமாண்டா, இப்போ எல்லாம் இப்படி கேட்பீங்க காலில் விழுந்து. படம் ரிலீஸ் டைம்ல வட்டி ஜாஸ்தி, மனசாட்சி இல்லாம கேட்கறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைண்ணே, அவன் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டே பணம் தர மாட்டேங்கிறான். ஆமா, ஆனால் நீங்க வெறும் நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சுட்டு பணம் தரீங்க. எவ்வளோ வட்டியா இருந்தாலும் நான் கட்டுறேண்ணே, கட்டிடுவேண்ணே. தனா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, படம் பேர் என்ன? அள்ளி அணைச்சுக்கோ அமுக்கி வச்சுக்கோ. அது என்ன எக்ஸ்பிரஷனே இல்லாம சொல்ற? அள்ளி அணைச்சுக்கோ அமுக்கி வச்சுக்கோ. ஆமா, எங்க ஷூட்டிங்? பார்த்தசாரதி கோயில் பக்கத்துல ஒரு அக்ரகாரத்துல. இப்படி ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுத்துருக்கு குடும்பத்தை. என்ன மாமி, பொண்ணு கல்யாணத்துக்குன்னு துட்டு வாங்கிட்டு போனாரு, இப்போதான் மாப்பிள்ளைய பாக்குறீங்க? அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினது.
இது என் ரெண்டாவது பொண்ணு. ஏன் ரெண்டோட நிறுத்திட்டேள்? அந்த காலத்துல ராஜகோபால் ஐயர்னு ஒருத்தர் நேக்கு ஹெல்ப் பண்ணார். அதே நாமம் கொண்ட உங்க ஆத்துக்காரர் வந்து துட்டு கேட்கறச்சு டாக்குமெண்ட்ஸ் இல்லாம சென்டிமெண்ட்ஸோட கொடுத்தா இப்படி பட்ட நாமம் போடுறீங்களே. கொடுத்துடுறாங்க. அவர் வேற எப்படி திருத்தப்பட மாப்பிள்ள வேற கோச்சிங் போறாரு. ஆமா, மாப்பிள்ள என்னவா இருக்கார்? டியூட்டோரியல்ல கோச்சா இருக்கார். அதான் கோச்சுண்டு போறார். ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கணும். அதுதான் மாப்பிள்ளை லட்சணம். இவன் உங்க பொண்ணை கர்ப்பமாக்குவானே தவிர கர்ப்ப கிரகத்திலிருந்து விக்கிரகமே காப்பி எடுத்துட்டு வர மாதிரி. பேஷ் பேஷ், நன்னா இருக்காய். மாமி, நீக்கு வட்டியும் வேணாம் அசலும் வேணாம். உம்ம பொண்ணை நான் சுவாகா பண்ணிக்கிறேன், விவாகம் பண்ணிக்கிறேன். என்னம்மா அப்படி நோக்குறாய்? நீ ஊத்துக்குழி வெண்ணையாட்டம் இருக்கேன், நான் நிலவேம்பு கஷாயமாட்டம் இருக்கேன்னா நிலவேம்பி கஷாயம் தான். மேல ஒரு வார்த்தை பேசினா கூட உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓ, பிடிச்சுடுதா? என்ன அவ்வளவு பிடிச்சுடுதா? பிடிக்கல. ஈஸ்வரா, சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எதுக்கு ஓகே சொன்னாய்? இதுக்கு மேல எங்க அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் வேலைக்கு போய் என் சம்பாத்தியத்துல உங்க கடன் அடைக்கணும்னா இந்த ஜென்மம் தீராது. நடக்கிற நல்ல காரியத்தையும் நிறுத்திட்டீங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், சூசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஈக்குவலா நான் ஒரு பாயிண்ட் விடுறேன் பாரு. துட்டுக்கு நம்மள பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத விட நமக்கு துட்டை பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்குதே, அதுதான் முக்கியம். எங்க தாத்தா சொல்லுவார், சிலர் செய்யற பாவம் கங்கைக்கு போனா தீரும், சில பாவம் செய்யறவா கங்கையோட போனாலும் தீராது. என் மரண செய்தியை நான் மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறேன். அதுலயும் நீங்க செஞ்சிருக்கிற பாவம் இருக்கே, அது உங்களை மட்டும் பாதிக்காது, என் குழந்தையும் சேர்த்துதான். அவ ஏற்கனவே உங்களால பாதிக்கப்பட்டிருக்கா. ரொம்பவே அற்புதம் உங்களை அடியோட வெறுத்துட்டா. உங்க மெசேஜ் கூட அவ பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு தேடாதீங்க. ஒரு துளி உயிர் என் குணத்தில் இருந்த விஷத்தையே முறிச்சிருச்சு. பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஆனா சுமக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாவம் செய்யறதையே தொழிலா வச்சிட்டு இருக்க ஒருத்தருடைய எந்த பாவமுமே அறியாத குழந்தைய சுமக்கிறதுன்னு ஏன் எல்லாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க? வட்டிக்கு பதிலா தானே அவர் என்ன வசூலிச்சுட்டு வந்தாரு. இது அழுக இல்லடா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நக்கி திங்க போற நச்சு குரல். நரகலே, நீ மண்ணோட வாய்க்குள்ள வச்சு திணிச்சது சாகச சரிக சேலக்காரியோட சரீரத்தை இல்லடா, இந்த பிரபஞ்சத்தையே தரிசிக்காத ஒரு பிஞ்சு உயிரை. அவதான் அப்படி பண்ணா. டேய் நந்து, ஈனப்பயலே, நீ எந்த கிரகத்துக்கு ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை தோண்டி எடுத்து செதில் செதிலா சித்திரவதை செய்வண்டா. போதும், கொஞ்சம் தூங்குற, கொஞ்சமா